நலப்பறைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்கிழங்கா மீன். இது எங்கள் ஊரில் நான் வந்து கிளைக்கான்னு சொல்லுவோம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து இந்த மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்கள்ல, புளிலா தண்ணி எங்கள் ஊரில் சொல்லுவோம். அந்த மாதிரி வச்சு கொடுத்தா நல்லா பாலுன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் பிடிக்காதவங்களும் எனக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டாங்க. ஏன்னா மீன்கள்லேயே கொழுப்பு இல்லாத மீன் சொல்லுவாங்கள்ல, கிளைக்கா மீன். இந்த திருக்கை இது மாதிரி இந்த கிளைக்கான் பால் சுறா இந்த மாதிரி மீன்களை வந்து இந்த பத்தியே இருப்பாங்கள்ல, அவங்க கூட இந்த மருந்து குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இந்த கிளைக்கா மீனை வச்சு இன்றைக்கி நம்ம சூப்பராக நம்ம ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சு நல்லா சாப்பிட போகிறோம் குடும்பத்தோட. வீடியோ முழுசாக பாருங்கள். அங்கே வீடியோக்குள்ளே போய்க்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வஞ்சம் பாறை பெரிய பெரிய கடவுரால் அந்த மீன் இந்த மீன், அந்த மீனுக்கு டேஸ்ட்டுக்கு நிகராக இருக்கும் இந்த பொடி மீன். நம்ம என்னடா இது பொடி மீன் நினைக்காதீங்க, பொடி மீன்லேயே நல்ல சூப்பரான டேஸ்ட்டான மீன். பார்த்திங்கன்னா பெரிய மீன் அளவுக்கு ரேட்டுமே போகும் இந்த மீன். அந்த அளவுக்கு இந்த மீனில் டேஸ்ட்டு இருக்குது, மருத்துவ குணமும் நிறையா இருக்குது. கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது மீன்னாவே. அதனால் நிறைய இந்த மாதிரி மருத்துவ குணம் இருக்கிற மீன்களை அதிகமாக வாங்கி சாப்பிடுங்க. பொதுவாகவே குழம்புக்கு பெரிய மீனோட பொடி மீன் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படி தான் வெட்டுவாங்க. பெரிய மீன்னா மண்டையை வந்து கொஞ்சம் இது பண்ணி வெட்டலாம். குட்டி மீன் தானே அப்படி வெட்டி. மீனை ஆஞ்சிட்டு இருந்தாச்சு, உப்பு போட்டு மீனை உழைச்சி கழுவிட்டேன். வந்து குழம்பு ஊற்ற போகிறோம். தக்காளி, பச்சை மிளகா, குழம்பு மசாலா பொடி. சவுண்டு கரண்ட் வந்து நம்ம பாருங்க. குழம்புக்கு தேவையான உப்பு, தக்காளி, வச்சிர குழம்புக்கு இத்தனை வெயிட்டிங்ல அடிக்கலங்க. இங்க இருக்கு சும்மா இருங்க. ஸ்டாப். குழம்பு குட்டியாச்சு, அடுப்புல தூக்கி வச்சுக்கலாம். சூறாவளி கிளம்பியது. குழம்பு கொதிச்சுட்டு நல்ல வாசனை வருது. தேங்காய் இல்லாத குழம்பு தான் இன்னைக்கு. இந்த குழம்பு பயங்கர டேஸ்டாக இருக்குமா, தேங்காய் இல்லாத குழம்பு தாளிச்சு. சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்டாக இருக்கும்டி. லைட்டாக கொஞ்ச நேரம் அடுப்பில் விட்டு தாளிச்சா போதும், முடிச்சு. எனக்கு ஒன்று ப்ளீஸ்.
நீ குழந்தையா பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து காஞ்சிருச்சு, இறக்கி தாளிச்சுக்கலாம். காத்தியே எனக்கு பேய் மாரி கிடக்குது. காத்து வர மணிக்குன்னு சொல்லுங்க, ஏன் பேய் மாரிங்க இருக்கீங்க? காற்று பேய் மாதிரி தான் நிற்கிறோம். பேய் காற்று சட்டி காஞ்சிருச்சு. தாளிகளுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, எப்பயுமே சட்டியில் விட்டு மறந்துடாதீங்க, அதுதான் மனமே. அவ்வளோதான், சூப்பரான கிளைக்கா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சு முடிச்சாச்சு. சும்மா தேங்காய் குழம்பு தான். இதே இன்னைக்கு சாப்பிட்டுட்டே சொல்கிறதுக்காக 2 சிங்கங்கள் வந்திருக்காங்க. இந்தம்மா சிங்கம் ஒன்று. குழம்பு உன் பேர் என்னடா? இன்னும் கொஞ்சம் ஊத்தவா? சாப்பிட்டு எப்படி இருக்குங்க? அடுத்து இதுக்கு என்ன இடையில உங்களுக்கு 2 தட்டு அத்தடி. எனக்கு ஏய் நடிக்காதடாடி. சும்மா இருடா இன்னும். சார் உங்க பேர் என்ன சார்? என் பேர் மனுஷன். சரிங்க. இதில் எந்த தட்டில் விட்ட குழம்ப? எனக்கு மட்டும் 2 தட்டு சோறு தந்திருக்காங்க. ஒரு தட்டு எனக்கு. சாப்பிடுங்க. இப்போ உங்க 3 பேருக்கு சாப்பாடு போட்டி. சாப்பிடுங்கம்மா. சாப்பிட்டு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? மீன் வச்சு சாப்பிடுங்க. என்னடா உனக்கு ஊட்டல, நீங்க எதுவும் கேட்க மாட்டேங்க? ஏன்டா அவன் கேட்பான் உடனே, அதை மட்டும் தான் பிள்ளையான்னு கேட்பான். சூப்பராக இருக்குது குழம்பு. தேங்காய் இல்லாத குழம்பா? அம்மா சேவ வச்சுட்டேன். ம், மீன் வச்சு சேவ வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் அவர் சீவல் இந்த ஒன்று பூரியா எடுத்துருவாங்க. அவர் சீவல் கொண்டு சாப்பிட்டு இருக்காரு. முருங்கை வந்திருக்கு. என்ன தொட்டுக்கிற வச்சாலும் சேவு, வீட்டில் வச்ச ஊறுகாய் இதெல்லாம் திங்கிட்டு கிடையாது. பழகிருச்சு அப்படி. சேவ யார் வாங்கிட்டா? வாங்கிட்டு வந்தாங்க. மீன் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பா சொல்ல வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப சூப்பர். இல்லாம சொல்லுங்க தம்பி, மீன் டேஸ்ட் எப்படி இருக்கு? சான்ஸே இல்லை. சான்ஸே இல்லை. ஒரு குழம்பு கொதிக்கும் போதே இவெல்லாம் உட்காந்து 2 மீன் வாங்கிட்டு வந்துட்டாப்புல. விட்டுட்டு நம்ம தட்டில் கொஞ்சோண்டு குழம்பு ஊற்றுமா தாளிக்கிறதுக்கு சாப்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே தான் ஊற்றி குடிச்சாப்புல. பயங்கரமானம்மா நல்லா இருக்குல்லம்மா. உதறாத கையை. நல்லா சூப்பராக சாப்பிட்டாது. நீங்களும் மீன் வாங்கி குழம்புலாம் வச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நீங்கள் எடப்பாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.